வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் சிறுபருப்பு போட்டுக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் 2 வாட்டி. 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு, அதையும் நான் தோலை உரித்து சேர்த்துக்கிறேன். கீரையை நல்லா கழுவி நல்லா கத்தியை வச்சு அரிஞ்சிருக்கேன் கொஞ்சம் பொடியாக. அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி நான் இதில் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 2 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 4-5 விசில் நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நம்ம விசில் இது பண்ணிக்கணும். 5 விசில் விட்ருக்கேன் நான். இப்போ பார்க்கலாம், பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருந்துருக்கு. இப்போ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம், சீரகம் போட்டுக்கோங்க. வடகம் போடுறேன் நான். நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கீரை கூட்டுக்கெலாம் வடகம் போட்டால். நான் வீட்டில் செஞ்ச வடகம் இது, வடகம் போட்டிருக்கேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே கீரை கூட்டில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தேங்காயெலாம் கூட அரைச்சி ஊற்றலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சுருக்கேன். இன்னொரு வாட்டி தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி நான் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை செம்மையாக இருக்குங்க. வடகம்லாம் போட்டு தாளித்து கொட்டினா இந்த கீரை கூட்டில் ஊற்றிட்டு நம்ம கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது இந்த கீரை. பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதில் நீங்கள் தேங்காய், சோம்பு, காஞ்ச மிளகாலாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.